இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எரேமியா தீர்க்கன் பாபிலோனியர்களுடைய கைகளில் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டும் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. சத்துருக்கள் நம்மை சிதறடித்தும் இன்றைக்கும் நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய கிருபை. நம்முடைய மேன்மைகளை அவர்கள் இடித்து தரைமட்டமாக்கி நம்முடைய ஆசீர்வாதங்களை சுட்டரித்தும் நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று அவர் இந்த வார்த்தைகளை கூறுகிறத பார்க்கிறோம். இதை மாதிரி எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய ஜீவனுக்கும் ஏராளமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், நாச மோசங்கள், கொள்ளை நோயின் தாக்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கடந்து இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் அது ஆண்டுடைய கிருபை. என் ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் நான் இன்னைக்கு பிழைத்திருக்கிறேன்னு உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? தெய்வ பிள்ளைகளை நாம் மரித்திருக்க வேண்டுமானால் என்றைக்கோ மரித்திருக்க வேண்டும். நம்முடைய இறுதி ஊர்வலம் எப்பொழுதோ நடந்து முடிந்திருக்க வேண்டும். நம்முடைய பெயர்கள் அநேகருடைய நினைவுகளிலிருந்து எப்பொழுதோ மறைந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தை நம்ம என்னைக்கோ விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு பலத்தோட சுகத்தோட இருக்கிறோம்னா அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை மறக்க வேண்டாம். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது என்பதை மறக்க வேண்டாம். மேன்மை பாராட்ட ஒண்ணு இல்லை. எல்லாரை காட்டிலும் நாம் நல்லவர்கள், பரிசுத்தவான்கள், அதிகமாய் ஜெபிப்பவர்கள், ஆண்டவரை நேசிப்பவர்கள், ஊழியம் செய்பவர்கள், ஊழியத்திற்காக கொடுப்பவர்கள், இதெல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. தகுதியே இல்லாதவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது தான் கிருபை. அப்ப அந்த கிருபையை தந்த தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு முன்பாக வந்து நம்மை அர்ப்பணிப்போம். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் இன்னும் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நாம் நம்மை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே சார்ந்திருப்பதற்கு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிப்போம். அவரை நம்புகிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி நிறைந்த இருதயத்தை வெளிப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இன்னும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தந்து நடத்துவார். இந்த கிருபைகள் தினந்தோறும் புதிதா இருக்கிறது. அதிகாலமே எழுந்து தேட ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு புதிய நாளையும் தேவ சமூகத்திலிருந்து துவங்குவோம். தொடர்ந்து அழிவில் இருந்து பாதுகாக்கப்பட தேவையான கிருபைகளை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, உம்முடைய கிருபைகளை தொடர்ந்து தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.